இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நேற்றைய வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம், பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாண்டிச்சேரி கவர்மெண்ட், அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள், என்னென்ன மாதிரி ஃபைனான்சியல் அசிஸ்டன்ட் ஆகட்டும், என்ன மாதிரி நியூட்ரிஷனல் கண்டென்ட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் நேற்றைய வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஜுகேஷன், அதாவது கல்வித்தரம் எப்படி மேம்படுத்திருக்காங்க பாண்டிச்சேரியில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்தோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. அதாவது ஒரு இளைஞனுடைய தன்னுடைய ஸ்கில்ஸை, அதாவது தன்னுடைய திறனை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். இது மோடி அவர்கள் ஒரு கவர்மெண்ட் இந்தியாவிலேயே ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி நம்ம பாண்டிச்சேரியில் இதை பற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதில் தன்னுடைய திறனை மேம்படுறதுக்காக அதில் போய் படித்து அதில் சர்டிஃபிகேட் வாங்கி அதில் வேலைக்கும் போய் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சேர்ந்தவங்க, அதாவது இந்த என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்ததுலேருந்து ஒரு 31,000 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் 26,000 பேருக்கு பக்கமாக ஒரு சர்டிஃபிகேட்டே கிடச்சிருக்குது. அதாவது சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இதை நம்ம மற்ற கம்பெனியில் காட்டி, ஓகே இந்த அளவுக்கு நான் குவாலிஃபை ஆகிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் 9,600 பேரே ஓகேவா வேலையிலேயே போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு. இது திறனை மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்துக்காக பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் யோஜனா அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்ம படிக்கிறதுக்காக ரிசர்வேஷனில் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரியே மெடிக்கல் கோர்சஸில், அதாவது எம்பிபிஎஸ் ஆகட்டும் அல்லது டென்டல் கோர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்களில், அதாவது நீட்டில் நீ எழுதி போயிருந்தாலுமே ஒரு எக்கனாமிக்கலி பேக்வேர்டு, ஓகேங்களா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு 10% ரிசர்வேஷன் அங்கேயுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் இருக்குது. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜிட்டல் ட்ரைனிங் ஸ்கீம் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி கிராஜுவேட்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10,000 rupees பெர் மந்த் ஸ்டைஃபண்டாக கொடுத்து அவங்களுக்கு ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுக்குறதாகட்டும், அதே மாதிரி நம்ம இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயங்கள், ஐடி சம்மந்தமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நேற்றுக்கு நம்ம பெண்களுக்கு சம்மந்தமான நிறைய நிதியுதவி திட்டம் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே கல்விக்காக எந்த மாதிரி நிதியுதவி திட்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பெருந்தலைவர் காமராஜர் நிதியுதவி திட்டம் அப்படின்ட்டு எக்கனாமிக்கலி பேக்வர்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது முக்கியமாக மெடிக்கல் கோர்சஸ், அதாவது 2.25 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, அதாவது கோர்ஸ் போய் படிக்கிறதுக்காக. அதே மாதிரி இன்ஜினியரிங்க்கு 25,000 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி அம்பேத்கர் நிதியுதவி திட்டம் அப்படின்னு இருக்கு. இந்த திட்டத்தில் எஸ்சி மக்களுக்கு, ஷெட்யூல் கேஸ்ட் மக்களுக்கு, அதாவது அவங்க அவங்களுமே பின்தங்கிய மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஃபுல் எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஹாஸ்டலில் தங்கி படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு செலவு மற்ற செலவு எல்லாத்துக்குமே 20,000, அதேமாதிரி டே ஸ்காலராக இருந்தாங்க அப்படின்னா 10,000 ரூபாயும் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் கேஸ்ட் மக்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கி படிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, போக்குவரத்து செலவு எல்லாத்துக்கும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க. ஸ்கூல்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் கிடையாது, சரிங்களா. ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஸ்கூல் வருது, ஒரு திட்டம் வருது அப்படின்னா விடவே மாட்டாங்க. ஏன்னா கேட்டால் ஹிந்தி உள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலுமே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய 423 ஸ்கூலில் அங்கே கம்ப்யூட்டர் லேப் ஆகட்டும், கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், நல்ல ஒரு மாடர்னைசேஷன், அதாவது டிவிலேயே எல்லாமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சிபிஎஸ்சி தரத்துக்கு ஈக்குவலாக 423 ஸ்கூலை மாடர்னைசேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி 2024-25 ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம என்சிஆர்டி புக்ஸு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்து நல்ல டிஃபிகல்ட்டான சிலபஸாக இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸை 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு புக்ஸை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க 3 கோடி ரூபா செலவில். அதே மாதிரி நியூட்ரிஷனல் கண்டென்ட், அதாவது குழந்தைகளுக்கு நல்ல உணவு போய் சேரணுமா இல்லையா, ஸோ அதுக்காக நியூட்ரிஷனல் கண்டென்ட்டுக்காக மிட் டே மீல் ஸ்கீமில் வாரத்துக்கு 3 முட்டை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் 2023 அந்த இயர் கொண்டாடப்பட்டதுனால மில்லட் ஸ்நாக்ஸ், அதாவது சிறுதானிய வகைகளான ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம பிஸ்கெட்லாம் ஆகுது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் சிறுதானியங்களில் பண்ணி அவங்களே கவர்மெண்ட்டே பண்ணி அது ஒருவேளை கான்ட்ராக்ட் மூலிமா எடுத்து அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து நியூட்ரிஷனல் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்களையுமே பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ், ஓகேங்களா, இது தமிழ்நாட்டில் கிடைக்கிறது கஷ்டம். பட் இருந்தாலுமே பாண்டிச்சேரியில் 12 பிஎம் எஸ்ஹெச்ஆர்ஐ, அதாவது ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்கூலை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூலாக பார்க்கப்படுது. ஸோ இது 12 ஸ்கூல் பாண்டிச்சேரியில் நிறுவப்பட்டிருக்கு. பட் இங்கே அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி மோடி தலைமையிலான கவர்மெண்ட் பாண்டிச்சேரி அப்படின்ற ஒரு சின்ன ஒரு யூனியன் பிரதேசத்துக்கே இத்தனை விஷயங்கள், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம கல்வி தரத்தை மேம்படுத்துறதுக்காக.
ஸோ அதே மாதிரி இப்போ மேற்கொண்டு 2026 நடக்கக்கூடிய எலெக்ஷன் தேதி அறிவிச்சாச்சு. ஸோ பாண்டிச்சேரியில் மேற்கொண்டு மறுபடியும் ரங்கசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. புள்ளி விவரங்களும் அதை தான் சொல்லுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.